நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சத்தின் அனுமதி இல்லாமல் இதை பார்ப்பது வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்லப்போகும் செய்தி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக விரும்புகிறீங்க. அது பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அல்லது மன அமைதியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பம் இன்னும் நிறைவேறலன்னு நினச்சி என்னால் முடியல போல, எனக்கு இதெல்லாம் கிடைக்காதோ அப்படின்னு உங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். இன்றைய இந்த வீடியோ உங்களோட அந்த சந்தேகத்துக்கு ஒரு முடிவு, உங்களோட அந்த பயத்துக்கு ஒரு விடை, முக்கியமாக நம்பிக்கையும் விடுவித்தலும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கம். நம்பிக்கைன்னா என்ன? நம்பிக்கைனா நடக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நிச்சயம் நடக்கும்னு மனசுக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புறது. பல பேருக்கு ஆசை இருக்கு, ஆனால் நம்பிக்கை கிடையாது. எனக்கு நல்ல வேலை வேணும்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் ஆனால் இந்த காலத்தில் யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் வெளில ஆசையாக சொல்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவநம்பிக்கை இருக்குது. பிரபஞ்சம் எதை கேட்கும் தெரியுமா? உங்களோட உள் மனசை. வாயில் சொல்கிற வார்த்தையே இல்லை. பிரபஞ்சம் எப்படி செயல்படுது? பிரபஞ்சம் ஒரு பெரிய சக்தி. அது உங்களோட எண்ணங்களை, உணர்வுகளை, அதிர்வுகளை கவனிக்குது. நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறீங்களோ அப்போது அதே அதிர்வை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. உதாரணத்துக்கு, இது நடக்காதுன்னு நினச்சா அதே நடக்காதுன்னு அதிர்வு தான் போகுது. இது நிச்சயம் நடக்கும்னு முழு மனசோட நம்பினா அதே நம்பிக்கை அதிர்வு தான் பிரபஞ்சத்துக்கு போகுது. பிரபஞ்சம் தீர்ப்பளிக்காது, அது கேள்வி கேட்காது. நீங்கள் அனுப்புறத அப்படியே திருப்பி தரும். விருப்பத்தை எப்படி வேண்ட வேண்டும்? முதல் படி தெளிவு. உங்களுக்கு என்ன வேணும் அதை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நல்ல வாழ்க்கை வேணும்னு சொல்கிறது போதாது, என்ன மாதிரி வாழ்க்கைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக, எனக்கு மன அமைதியோட பொருளாதார சுதந்திரம் உள்ள வாழ்க்கை வேணும், எனக்கு மரியாதை தர்ற ஒரு வேலை வேணும், எனக்கு உண்மையாக நேசிக்கிற ஒரு உறவு வேணும். தெளிவு இருந்தால் தான் பிரபஞ்சத்துக்கு வழிகாட்ட முடியும். இரண்டாவது படி முழுமையான நம்பிக்கை. இங்கே தான் பல பேர் சிக்கிக்கிறாங்க. நீங்கள் வேண்டிட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? வேண்டின, ஆனால் நடக்குமா? இன்னும் எத்தனை நாள் ஆகும்? ஏன் இன்னும் வரல? இந்த கேள்விகள் எல்லாம் நம்பிக்கையை உடைக்குது. நீங்கள் ஒரு விதை விதைச்சா ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி பார்த்து முளைச்சுதான்னு கேட்பீங்களா? இல்லை. நீங்கள் மண்ணை மூடுவீங்க, தண்ணி ஊற்றுவீங்க, பிறகு நம்பிக்கையோட காத்திருப்பீங்க. அதே மாதிரி தான் விருப்பமும். விடுவித்தல் என்றால் என்ன? விடுவித்தல்னா எனக்கு வேணாம்னு கைவிடுறது கிடையாது. நான் வேண்டியதை வேண்டிட்டேன், நான் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்கிறேன். இப்போது முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுறேன். இதுதான் உண்மையான விடுவித்தல். பல பேர் நினைக்கிறாங்க, நான் விடுவிச்சிட்டா அது நடக்காதுன்னு. இல்லை, நீங்கள் பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் தான் தாமதம். நீங்கள் விட்டுட்டாதான் ஓட்டம் ஆரம்பிக்கும். ஏன் விடுவித்தல் முக்கியம்? ஏனென்னா, பிடிச்சி வைத்திருக்கிற மனசு பயத்தில் இருக்கும், விட்டுடுற மனசு நம்பிக்கையில் இருக்கும். நம்பிக்கை என்பது விதை, விடுவித்தல் என்பது மண். இரண்டும் இல்லாமல் பயிர் வராது. எப்போது விடுவிக்க வேண்டும்? நீங்கள் வேண்டியதும் அதை அடைவதற்கான முயற்சியும் செய்த பிறகு. முயற்சி இல்லாமல் விடுவித்தல் என்பது சோம்பேறித்தனம். நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்வது பயம். இரண்டும் சமநிலையில் இருக்கணும். விடுவித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். தேவையில்லாத கவலைகளை குறைக்கவும், எப்போது வரும்னு கேள்வி கேட்காதீங்க. உங்கள் மனசை அமைதியாக வைக்கவும், உங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் பிரபஞ்சம் நேரம் பார்க்கும். நீங்கள் நேரம் பார்க்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சில விஷயங்களுக்கு சரியான நேரம் வரணும். உன் கனவுகள் பெரிதாகும் தருணத்தில் பிரபஞ்சம் மெதுவாக ஒரு விசித்திரமான விளையாட்டை தொடங்கும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் குறையத் தொடங்குவார்கள். பேசும் வார்த்தைகள் சுருங்கும். பிரபஞ்சம் உன்னை அடித்து உட்கார வைக்கும். யாரும் இல்லாமல் தனிமை உன்னை வச்சு செய்யும். சத்தங்கள் அமைதியாக மாறும். அது எல்லாம் விபத்தில்லை, அது கர்மாவின் வடிகட்டல்.
உன் வாழ்க்கையிலிருந்து விலகுபவர்கள் உன்னை விட்டுச் சென்றது தண்டனை இல்லை, அவர்களுக்கான பாடம் உன்னுடன் முடிந்துவிட்டது. அதே நேரத்தில் நீ தனியாக நடக்கத் தொடங்கும் போது பிரபஞ்சம் உன்னோடு குறிப்புகளாக பேசத் தொடங்கும். ஒரு எண்ணம் திடீரென தோன்றும், ஒரு பதில் எங்கிருந்தோ கிடைக்கும், ஒரு கதவு எதிர்பாராத நேரத்தில் திறக்கும். இதுதான் ஆச்சரியம். நீ தனியாக இல்லை என்பதை அமைதியே உனக்கு உணர்த்தும். கர்மா உன்னை சோதிக்கவில்லை, உன் நம்பிக்கையை உறுதி செய்கிறது. நீ பின்னோக்கி பார்க்கும் நாளில் இந்த தனிமை உனக்கு ஒரு சாபமாக தெரியாது, உன்னை உயர்த்திய இரகசிய சக்தியாக தெரியும். அப்போது புரியும், பெரிய கனவுகளுக்கான பாதை கூட்டத்தால் அல்ல, பிரபஞ்சத்தின் துணையால் மட்டுமே கடக்கப்படும். நண்பா, பிரபஞ்ச வழிகாட்டுதல் என்பது உண்மையாகவே இருக்கிறதா, இல்லை அது வெறும் மூட நம்பிக்கையா? பிரபஞ்ச வழிகாட்டுதல் 100 இல்லை 1,00,000% உண்மை. அதற்கு நானே ஒரு சாட்சி. என் வாழ்க்கையின் முக்கியமான பல தருணங்களில், வாழ்க்கை தந்த அழுத்தத்தில் தவறான முடிவுக்கு மனம் எத்தனிக்கும் போது எல்லாம் சில சமிக்கைகள், சில செய்திகள், சில வார்த்தைகள், சில மனிதர்கள் மூலமாக 1111 222 555 369 696 96 6996 என்ற இந்த ஏஞ்சல் நம்பர்கள் மூலமாக, ஆட்டோவின் பின்புற வார்த்தைகள், ஃபேஸ்புக்கில் யாரோ போட்ட பதிவுகள், யூடியூபில் ஏதோ ஒரு காணொளி, நம் மனதில் திடீரென்று தோன்றும் ஒரு தீராத எண்ணம், ஆசை, அல்லது இதை செய்தே ஆக வேண்டும் என்ற விருப்பம் என பிரபஞ்சம் உங்களை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இவ்வளவு ஏன்? இந்த காணொளி மற்றும் யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்ததே பிரபஞ்சத்தின் ஒரு செய்தி மூலமாகத்தான். இந்த காணொளிக்கான தரவுகள் முழுக்கவே என் மனதில் தோன்றியவைதான். அதற்கான உந்துதலை தந்தது, சந்தேகமே வேண்டாம், பிரபஞ்சம்தான். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பல காணொளிகள் பார்த்திருக்கலாம். இப்போது நான் சொல்லப்போகும் ரகசியம் அவ்வளவாக யாரும் சொல்லவில்லை. ஒரு உண்மையை சொன்னால் ஈர்ப்பு விதி எவ்வாறு வேலை செய்யுமெனில், நீங்கள் எதை ஈர்க்க வேண்டுமோ அதையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியும்படி செய்யும். இதை புரிந்து கொள்ள சிறிது கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் கர்ம பலனுக்கேற்ப உங்கள் வாழ்க்கைக்கு எதை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்ய வேண்டும் என்பதை பிரபஞ்சமே முடிவு செய்கிறது. உனக்கு இது வேண்டும் என்று ஒன்றை நீ ஈர்க்க முயற்சி செய்தால் அது உங்கள் விதியில் இருந்தால் மட்டுமே நடக்கும். இதை புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வருவதைக் கண்டு மயங்காமலும் போவதைக் கண்டு கலங்காமலும் சமநிலையோடு வாழும் ஒரு மனிதனின் வாழ்க்கைதான் சிறப்பான ஒரு வாழ்க்கை. பிரபஞ்சம் நீங்கள் சமநிலைக்கு வரும் வரை உங்களை அடித்து துவைத்துதான் புரிய வைக்கும். ஒரு ரயிலில் போய்கொண்டிருக்கும் பயணியைப் போல வாழ வேண்டும். ரயில் ஓட்டுநரை பிரபஞ்சமாக நினைத்துக் கொள்ளுங்கள். போகும் வழி எங்கும் கிடைக்கும் மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டிய இடத்திற்கு போக வேண்டும். போகும் வரை உன் தகுதியை அதிகப்படுத்தி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை உன் விதிபடி பிரபஞ்சம் தரும். எதுவும் உன்னுடையது கிடையாது, எல்லாம் மாயை. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை, நிலைக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை பிரபஞ்சம் உங்களை சோதித்து கொண்டுதான் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அல்லது புரிய வைக்கப்படுவீர்கள். எத்தனை ஜென்மமானாலும் சரி, புரியவில்லை என்றால் மீண்டும் கேளுங்கள். இறுதியாக நான் சொல்லப்போகும் இந்த வார்த்தையை நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேச உபயோகப்படுத்தலாம். பிரபஞ்சத்தோட அருளால செய்கிற தொழில்ல நல்ல வருமானம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சிறப்பா என் தேவைக்கேற்ப வந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சத்தோட அருளால செய்கிற தொழில்ல நல்ல வருமானம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சிறப்பா என் தேவைக்கேற்ப வந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை ஒரு மந்திரம் போல சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாறும். அன்று இப்போது இருக்கும் சோகங்கள் எல்லாம் நகைச்சுவையாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக வந்து சேருகிறதே என வருத்தப்பட வேண்டாம். ஒரு நொடி தாமதம் மிகப்பெரிய விபத்தை தடுக்கும் என்பது உனக்கு தெரியுமா? தாமதங்கள் சாபமல்ல, வரம். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது, அது உங்களுக்காகத்தான் வேலை செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நினைவில் வையுங்க. நீங்கள் விரும்புகிறத தெளிவாக வேண்டுங்க. நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், என்ன உனக்கு கிடைக்க வேண்டும் என அனைத்து கட்டுப்பாடுகளும் பிரபஞ்சத்திடம் இருக்கும். அதன்படி அது வேலை செய்யும்.
முழு மனசோட நம்புங்க. பிறகு முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுடுங்க. உங்களுக்கானது உங்களை தேடிதான் வரும். தவறி போகாது. தாமதமாக வரலாம், ஆனால் மறுக்கப்படாது. இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன அமைதியாவது கொடுத்திருந்தா அதுதான் இந்த வீடியோவின் வெற்றி. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். எனவே விட்டு விடுங்கள், எல்லாம் வரும். பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். காட் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு உதவும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. பிரபஞ்சம் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்.